ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பறவைகள்லாம் பாருங்கள். இது வந்து நாரைன்னு சொல்லுவாங்க, கொக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. இந்த பறவை இனங்கள்லாம் பார்த்திங்களா, எதுவுமே சேமித்து வைக்கிறதுக்கு இல்லை. மனுஷங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சொத்து சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, பணம் இருந்தால் தான் பழகிறது, சொத்து இருந்தால் தான் பழகிறது, இப்படிலாம் இருக்காங்க. இந்த பறவை இனங்கள்லாம் பாருங்கள், எதுவுமே இல்லைனாலும் கூட்டம் கூட்டமாக போயிட்டு அதுக்கான இரையை தேடிக்குது. பாருங்கள், தண்ணி குடிக்க வருது. சோளம், மாட்டுக்கு சோளம் விதைச்சி அறுத்த காடு அது. சோளத்தெல்லாம் அறுத்துட்டாங்க. அந்த காட்டில் வந்து தண்ணி விடுறாங்க. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எத்தனை பறவைகள் பாருங்கள். ஆனால் அவங்களாம் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க பாருங்கள், அந்த பறவைலாம். அதே தன்னம்பிக்கை ஏன் மனுஷனுக்கு மட்டும் வர்றதில்லைன்னு தெரியல. அவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு தேவையானது டெய்லியும் வயிற்றுக்கு தேவையானது கிடச்சிருது. ஏதோ ஒரு பழமோ காயோ பூச்சோ புழுவோ ஏதாவது ஒன்று சாப்பிட்ருது. ஆனால் ஏதாவது ஒரு காட்டில் தண்ணியும் கிடச்சிருது. அதுங்களாம் பாரு எப்படி நினைக்கவே அதுங்களோட வாழ்க்கையில் நினச்சி பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் சந்தோஷமாக எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் கூடி எப்படி தண்ணி குடிக்குது பாருங்கள் ஒரே இடத்துல. மனுஷங்க அது மாதிரி ஒரே இடத்துல இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் ஒரே இடத்துல இருந்தால் என் இடத்துக்கு நீ ஏன்டா வந்த, உன் இடத்துக்கு நான் ஏன்டா வந்தேன்னு சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் அடித்து மடிஞ்சு சண்டை, பெரிய சண்டையாக இருக்கும். வீட்டு சண்டை காட்டு சண்டையாக இருக்கும், காட்டு சண்டை நாட்டு சண்டையாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். இந்த பறவைகள்லாம் பார்த்திங்களா, பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அழகாக தண்ணி குடிக்குது. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியல. உண்மையாகவே இப்போ நான் கண்களில் கச்சா பார்க்குறேன். பார்த்துட்டு நான் அதை தான் நிறைய யோசனை பண்ணுவேன். இப்போ நான் வந்து எங்கள் சின்ன பாப்பா வீட்டில் இருக்கேன். கலர் வித்தியாசமாக அங்கே ஒரு பறவை இருக்குது பாருங்கள். இதோ நேராக தெரியுது பாருங்கள். என் கைக்கு நேராக தெரியுதுங்களா? வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், கலர் சேஞ்சாக. அதுமாரி இந்த காட்டுக்குள்ளெலாம் பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான குருவிகள், பறவைகள். அப்பப்பப்பப்பா, எந்த மாதிரி கலரில், எந்த மாதிரி மாடலில் விதவிதமாக இருக்குது. உயிரினங்கள் வந்து விதவிதமாக இருக்குது. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள், பறந்துட்டாங்க. அழகாக இருக்காங்க. அப்படியே கிட்ட போவோம். செப்பல் வேறு போட்டு வரல. இந்த பறவைகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடாமல் எவ்வளோ ஒரு அழகாக அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களா முயற்சி பண்ணி வயிற்று ரப்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த அடிக்கிற வெயிலுக்கு தாகத்துக்கு இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் எப்படி போகிறாங்கன்னு ராஜா மாதிரி. ஏய் ஓய், அழகாக இருக்குல்ல. நினைக்கும் போது உண்மையாகவே எனக்கெல்லாம் கண்ணு கலங்குது. இவங்கெல்லாம் மனசில் என்ன நினைப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஆனால் பறவைங்களுக்குள்ள அதுமாரி நினப்புகள் இருக்குமா என்னன்றது தெரியல. வேறு இவங்களும் கொஞ்சம் கலர் சேஞ்சாக எப்படி இருக்காங்க பாருங்க, அழகாக இருக்காங்களா பாருங்க. இங்கே ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. உண்மையாகவே மனுஷனாக பிறந்து நாய்ப்படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டங்கள், தோல்விகள், கண்ணீர், இதுதான் நிறைய சில பேரோட வாழ்க்கையில். இதுமாரி பறவை இனமாக பிறந்துட்டா வழியே எந்த ஒரு வழியும் இல்லை. அப்புறம் நான் சொன்னது அந்த மரத்தில் உட்காந்துது பாருங்க, அழகாக இருக்கும். கலர் அப்படியே காஃபி கலரில் அந்த தெரியுதுங்களா மரத்தில், செம்மையாக இருக்கும். அது கீழே வரட்டும் பாருங்களேன்.
உண்மையாகவே நான் நிறையா குருவிகள் வித்தியாசமெல்லாம் பார்த்துருக்கேன். எப்போ தான் கீழே வருவாங்கன்னு பார்க்கலாம். எனக்கே ஒரு இன்னும் நாங்கள் வந்து காடு பண்ணையும் பண்ணும்போதெல்லாம் நான் சின்ன பிள்ளை அவ்வளோ ஒரு இதெல்லாம் ரசிக்கிறது இல்லை. ஏன்னா அப்போல்லாம் இதை பற்றி ஒன்றும் தெரியறதில்ல. நிறைய பார்த்துருக்குறேன், ஆனால் ரசிப்புத்தன்மைன்றது அப்போ அந்த வயசுலாம் இல்லை. என்ன ரசிப்புத்தன்மை, ஜாலியாக விளையாடுறது, என்ன வேணுமோ மனசுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்றது, இப்படி தான் ஒரு ரசனையாக இருந்தது. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம்தான் எல்லாமே ரசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? கஷ்டங்களையே கூட ரசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இவங்க பாருங்க எப்படியோ வராங்க, என்ன வேணும்னு தெரில. நான் இப்போலாம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் அரிசி தூவி விட்டுறது. இவ்வளோ பறவைகள் வருதுன்ட்டு நிறைய கொஞ்சம் அரிசிலாம் தூவி விட்டுருவேன். நிறைய பொருள் ஏதாவது வேஸ்ட் ஆகிடுச்சி, வீணாக போச்சு அப்படின்னா காட்டு பக்கம் தூவி விட்ருவேன். இந்த பறவைகள் வந்து பொறுக்கிடும் இல்லையா? உண்மையாகவே நான்லாம் இதுமாரி வில்லேஜில் இருந்தேன். நிறையா பறவை இனங்களை கவர் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ன தீனி தேவையோ அதெல்லாம் போட்டு ரெகுலராக என்கிட்ட வர அளவுக்கு பண்ணிடுவேன். அந்தமாரி நினப்பு ஆசைகள்லாம் இருக்குது. நம்மளால் வந்து அது மாதிரி இடத்துல இருக்க முடியல. இதெல்லாம் வந்து உங்ககிட்டயே சொல்லணுன்ற ஒரு ஆசை தான் எனக்கு. அழகாக இருக்காங்க எல்லாருமே. இது மாதிரிலாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் கூட்டம் கூட்டமாக பார்த்தோம்னா இதோட அருமை பெறும். அதோட வயிற்று ரப்புறதுக்கு தான் இது நிற்கிது, இந்த புழு பூச்சிலாம் பொறுக்குது, தண்ணிலாம் குடிக்குது அப்படிங்கிறதுலாம் அப்போ தெரியாது எங்களுக்கு. இதுமாரி கூட்டமாக பார்த்தோம்னா காட்டுக்கெலாம் போகிறோம்ல, கூட்டமாக பார்த்தோம்னா கல் தூக்கி போடுவோம். அது ஒன்றா கூடி பறக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆசைப்படுவோம் நாங்கள். அதுக்காக கல் தூக்கி போட்டுருவோம். ஆனால் உண்மையாக அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்றது அது இப்போ தான் தோணுது. சொல்லும்போது கண் கலங்குது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்றது இப்போ தான் தோணுது. பாவம் இல்லையா அவங்களாம்? யாருக்கிட்டையும் கேட்க முடியாது, அவங்களும் சேமிச்சும் வச்சிக்க முடியாது. எல்லாரோட வாழ்க்கையும் கொடுமை தாங்க. எந்த உயிரினமாக இருந்தாலும் கொடுமை தான். இந்த கோழி பாருங்க, கூட கோழி குஞ்சு இழுத்துக்கிட்டு அது வந்து இந்த காக்காய்கிட்ட இருந்து பருந்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரிப்பா, உங்களுக்கும் போர் அடிச்சிரும். எனக்கு ஏனோ இந்த இடத்த விட்டு எடுக்கிறதுக்கே மனசு இல்லை. நான்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். எங்கேயும் வேக வேகமாக அப்படி போகிறாங்களே, ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி வேக வேகமாக போகிறேன். அழகாக வரேங்க. ஊனி குருவிக்கிட்டு போகிறாங்க. சரிப்பா, நான் அதெல்லாம் பார்த்து ஒரு யோசனையோடு இருந்தேன். அதை உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்.